சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து சவரன் 75,000 ரூபாயை தாண்டியுள்ளது. 22 கேரட் தங்கம் நேற்று கிராம் 9,370 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 74,960 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 75,040 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதையடுத்து ஒரு கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 9,380 ரூபாய், வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 126 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆன்லைன் உணவு டெலிவரி ஊழியர்கள் 20,000 ரூபாய் மானியத்தில் ஸ்கூட்டர் வாங்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நலவாரியம் சார்பில் 2,000 ஊழியர்களுக்கு தலா 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். நலவாரியத்தின் அனுமதி பெற்று விரைவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் வி.ஆர். தொண்டைமான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொண்டைமான் அதிமுக மதவாத கட்சிகளோடு உறுதுணையாக போவது தனக்கு பிடிக்கவில்லை என்பதால் அங்கிருந்து விலகியதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நல்ல ஆட்சியில் தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் அதுக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து கட்சி பணிகளிலும் மாவட்ட கழகத்தில் இணைந்து நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உறுதி கூறுகிறேன். இல்லை, அதை மதவாத சக்தி அவங்க உறுதுணையாக போகிறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அது வெளியே வந்துட்டாங்க. இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் ரகுபதி, திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மீனவர்களின் படகு பழுதாகி நின்றது. அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் படகுடன் சேர்த்து 10 மீனவர்களையும் சிறைபிடித்து அழைத்துச் சென்றனர். இதேபோல் தொண்டியிலிருந்து நாட்டுப்படையில் மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்தால் மீனவ கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மீனவர்களையும் படகுகளையும் மீட்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மனு அளித்த 1 மணி நேரத்தில் 16 பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டது. விராலிப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. வத்தலகுண்டு திமுக ஒன்றிய செயலாளர்கள் பங்கேற்று மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர். முகாமில் மகளிர் உரிமை தொகை, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கான மனுக்கள் பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. குறிப்பாக குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பம் செய்த 16 பயனாளிகளுக்கு உடனடியாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு மனு கொடுத்துருந்தேன். ரேஷன் கார்டு, புது ரேஷன் கார்டுக்கு எழுதி தற்கொலை மனு கொடுத்துருந்தேன். அதனால இன்னைக்கு எனக்கு உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. முதல்வன் சாருக்கும் அப்புறம் இங்க இருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக நீதிபதி விசாரணை நடத்தப்படும் என மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்துள்ளார். உக்கடம் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காவல் ஆணையர், புகார் கொடுக்க வந்த ராஜன் மேலே சென்று தனது வேஷ்டியால் தற்கொலை செய்து கொண்டது பணியில் இருந்த யாருக்கும் தெரியவில்லை என தெரிவித்தார். தற்கொலை விவகாரம் குறித்து நீதிபதி விசாரணை நடத்த உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இறந்தவரின் பாக்கெட்டில் இருக்கும் டைரியை வைத்தே அவர் ராஜன் என்பது தெரியவந்ததாக தெரிவித்த அவர், இது லாக்அப் டெத் கிடையாது, தற்கொலைதான் என உறுதியாக கூறினார். மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஏசி எடுப்பாங்க. இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் பணியில் கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இதனிடையே பணியில் அலட்சியமாக இருந்த கோவை கடைவீதி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நாகராஜன், காவலர் செந்தில் ஆகியோர் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். சென்னையிலிருந்து திருச்சிக்கு புறப்பட்ட இண்டிகோ பயணிகள் விமானத்தில் கடைசி நேரத்தில் பழுது கண்டறியப்பட்டதை ஓடுதளத்திலேயே விமானம் நிறுத்தப்பட்டது.
அதிகாலை 5:45 மணியளவில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் பயணிகள், சிப்பந்திகள் உட்பட 73 பேருடன் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராகி ஓடுபாதையில் செல்ல தொடங்கியது. வானில் எழும்ப சில வினாடிகள் இருந்த நிலையில் விமானத்தில் எந்திர கோளாறினை கண்டறிந்த விமானி அதனை அவசரமாக ஓடுதளத்திலேயே நிறுத்தினார். இது பற்றிய தகவலை அடுத்து விரைந்து வந்த அலுவலர்கள் இழுவை வாகனம் மூலம் விமானத்தை இழுத்துச் சென்று புறப்பட்ட இடத்திலேயே நிறுத்தினர். பின்னர் விமானத்தை சோதித்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதை சரி செய்ததை அடுத்து விமானம் சுமார் 1 மணி நேரம் தாமதமாக திருச்சிக்கு புறப்பட்டுச் சென்றது. வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.5%ஆகவே தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கும் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற்றது. இதையடுத்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரெப்போ வட்டி விகிதம் 5.5%ஆகவே தொடரும் என்றார். After a detailed assessment of the evolving macroeconomic and financial developments and the outlook, the MPC voted unanimously to keep the policy repo rate under the Liquidity Adjustment Facility (LAF) unchanged at 5.5%. 2025 பிப்ரவரி முதல் ரெப்போ வட்டி விகிதம் 1% குறைக்கப்பட்டதாக கூறிய மல்ஹோத்ரா, வளர்ந்து வரும் பொருளாதார நிதி முன்னேற்றங்கள் அடிப்படையில் ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5%ஆகவே தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படாததால் தனிநபர், வாகனம் மற்றும் வீட்டு கடன்களுக்கான தவணை தொகையிலும் மாற்றம் இருக்காது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயிலுக்கு வந்த ரம்யா கிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சாமி தரிசனம் முடித்ததும் ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். குடும்பத்தோடு கோயிலுக்கு வந்த ரம்யா கிருஷ்ணன் வெளியே கூடியிருந்த பக்தர்களை பார்த்து கையசைத்து சிரித்தபடியே கடந்து சென்றார். கேரளா முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 48 மணி நேரமாக கேரளாவில் கொட்டி வரும் மழையால் கண்ணூர், காசர்கோடு, வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முக்கிய சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பாய்ந்து செல்கிறது. இந்நிலையில் கேரளா முழுவதும் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் 2 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து திருச்சூர், கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பாலம் இடிந்த விபத்தின் போது அதில் சிக்கியிருந்த ஒரு ட்ரக் 1 மாதத்துக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. வதோதரா ஆனந்த் மாவட்டத்திற்கிடையே மஹிசாகர் ஆற்றின் குறுக்கே சுமார் 900 மீட்டர் நீளத்தில் இந்த பாலம் அமைந்துள்ளது. 40 ஆண்டுகள் பழமையான பாலத்தின் நடுவே 15 மீட்டர் நீளம் இருக்கும் பகுதி திடீர் என்று கடந்த மாதம் 9ஆம் தேதி இடிந்து விழுந்துள்ளது. அப்போது பாலத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம், ஆட்டோ, லாரி உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன. குறிப்பாக ட்ரக் ஒன்று பாலத்தில் தொங்கியபடியே இருந்துள்ளது. இந்த விபத்தில் 20 பேர் ஆற்றில் விழுந்து உயிரிழந்தனர். இந்நிலையில் பாலத்தில் தொங்கியபடி இருந்த ட்ரக்கை மீட்பது பெரும் சிக்கலாகவும் சவாலாகவும் இருந்தது. இந்நிலையில் திறமை வாய்ந்த கடல்சார் அவசர குழுவால் 5 நாள் தீவிர முயற்சிக்கு பிறகு ட்ரக் மீட்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.